மிஸ்டர் வெங்காச்சாரி, உங்க பிள்ளை கமிட்டில ஒரு முக்கியமான பதவியில இருக்கார். கொஞ்ச காலமா அவர் எந்த வேலையும் ஏத்துக்கிறது இல்ல. தோப்பனார் எவ்வழியோ தமையனும் அவ்வழி. மாமா, முதல்ல தலைவர் பேசட்டும். பிச்சுமணி, தந்தை எவ்வழியோ தமையனும் அவ்வழின்னு ராகவன் எங்களை பத்தி தானே சொல்றார். ஏன்னா ஜீசஸும் அதைத்தான் சொல்றார். பாத்தேடா, இந்த குதர்க்கமான பேச்சு வரும்னு சொன்னேனோ இல்லையோ. இங்க பாருங்க, இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பிராதுகள் இருக்கோ அதை நேரடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்கோ. முரளி சார், நம்ம அனுப்பின ஷோகாஸ் நோட்டீஸுக்கு எந்த விளக்கமும் ஏன் கொடுக்கல? நான் ராஜினாமா கடிதம் கொடுத்து 2 மாசம் ஆகுது. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு தான் எனக்கு ரிப்ளை வரல. நாங்க கேட்டது எக்ஸ்பிளனேஷன், நீங்க கொடுத்தது ரெசிக்னேஷன். இங்க பாருங்க, நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட ஃபெய்த்தை பத்தி சொன்னது உண்மைதான். அத கோயில வச்சு சொல்லியிருக்கேன். அதுவும் பதவியில இருக்கச்சே சொல்லியிருக்கேன். கிறிஸ்டினா மாறிடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்க ப்ராப்ளம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. நான் நேரடியாவே வரேன். எதனால இப்படி மாறிட்டேன்? நம்ம வேதம் சொல்லாத சத்தியமா? அந்த வேதத்துல சொன்ன உண்மைகள் தான் எங்களை யோசிக்க வச்சது மாமா. யத்ஞாத்வா முச்சியதே ஜந்து அமிர்தத்வம் ச கச்சதி. கடோபனிஷத் 8ஆம் வசனம் சொல்றது. மகா பெரியவரான புருஷனை அறிகின்றவன் விடுதலை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான்னு அர்த்தம். பைபிள்ல யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது உங்களுக்கு மட்டும் வந்த ஞானோதயமா? நாயமாத்மா பிரவச்சனேன லப்யோ ந மேதையா ந பகூனா சிருதேன எமே வைஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனூம் ஸ்வாம். இதையும் கட உபனிஷத் சொல்றது. விரிவுரையினாலோ புத்தி கூர்மையினாலோ அதிக படிப்பினாலோ இவ்வாத்மா சிந்திப்பதில்லை. யார் மேல் ஆண்டவர் மனதாயிருக்கிறாரோ அவர்களுக்கு இக்கிருபையை அவர் அளிக்கிறார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்னு அர்த்தம். ரோமர் 9:14-16 எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். அந்த மகா பெரியவரான புருஷன்றது யாருன்னு நீங்க சொல்றேன்? அவர்தான் பிரஜாபதி, இயேசு கிறிஸ்து. ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல உலக பிரஜைகளின் தலைவன்ற பொருள் விளங்குற மாதிரி பிரஜாபதியை பத்தி சொல்லி இருக்கு. பாகவஸ்கந்தம் அவர் அப்பத்தின் விளைவிடம் என்றும், சம்பாளபுரியில் பிரஜாபதி பிறப்பார், அவர் 30வது வயதில் மரணமெனும் பொருள்படும் காயஸ்கனா என்ற ஆற்றில் மூழ்குவார் என்றும், மேசியா என்று பெயர் பெறுவார் என்றும் சொல்கிறது. உம்மை வழிக்க நான் வரேன். நீங்க சொல்ற பிரஜாபதியை தான் நம்ம கோயிலையும் வச்சிருக்கா. அப்புறம் அதையே விக்கிரகமா நினைக்கிறேன். நதஸ்ய பிரதிமா அசித் யஸ்ய நாமஹஸ்த. கடவுளுக்கு உருவமில்லை, அவருடைய நாமமே பரிசுத்தம்னு ஈஷா உபனிஷத் சொல்றது. அது என்ன ஓய்? நற்செய்தி, சுவிசேஷம்? அது ஒண்ணு இல்ல ஓய். நற்செய்தி சொல்ல வரான்னா துர்ச்செய்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நரகம். அதுல தப்பிக்க என்ன வழின்னு சொல்றாளே, அதுதான் நற்செய்தி. மதம் என்பது மனிதன் கடவுளை தேடுவது, சுவிசேஷம் என்றால் கடவுள் மனிதனை தேடுவது. மண்டல பிரம்மோபனிஷத் சொல்றது பாப பல் நரகாதி மாஸ்து, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்னு அர்த்தம். பைபிள்லயும் இருக்கு, ரோமர் 6:23. அதனால கடவுள் தேடி வரும்போது ஓடி ஒளியாதீங்கோ. அதுதான் பைபிள காவடி மை தூக்கின்னு தெரு தெருவா சுத்துறேல. காவடின்னா காவு தடின்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக, அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி. பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல, நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி. அதான் காவு தடி. சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டாரோஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உலக ஆங்கில மொழிபெயர்ப்புல டார்ச்சர் ஸ்டேக், அதாவது இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி? சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தா, தீயதொரு கணையால கண்ணம் மாண்டா,
பலர் புகழும் ராமனுமே யாற்றில் வீழ்ந்தான்னு தான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில். 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிளை படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க கூடாதா? நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு? வேதம் என்பது வித் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது. வித் என்றால் அறிவு என்று அர்த்தம். 4 வேதங்கள் எனவும் சதுர்வேதங்கள் எனவும் சொல்லப்படும். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். ரிக் என்றால் செய்யுள். வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது யஜுர். வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம். பழம்பெரும் ரிக்வேதம் 3ஆக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது. 6இல் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை உரைநடை கலந்து வந்ததே அதர்வணம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேள். ஆனா அந்த வேத தாயான இந்து மதத்து மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாம போயிடுதோ? ஆரிய தர்மம் என்பதே இந்து மதத்தின் முற்காலத்து பெயர். வேதங்கள்ல இந்து என்ற வார்த்தை எதிலும் காணப்படல. இந்து என்பது மதத்தோட பெயர் அல்ல, அது இடத்தோட பெயர். சிந்து எனும் ஆறு பாயும் இடப்பரப்பை குறித்ததுதான் இந்து என்று மறுவிடுத்து. சிந்து என்னும் சொல்லை பாரசீகர்கள் ஹிந்துன்னு சொன்னா. ஏன்னா பாரசீக மொழியில சாங்கிற ஒலி கிடையாது. ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க எழுதிய புத்தகங்கள் இதற்கு சாட்சியா இருக்கு. பைபிள்லயே எஸ்தர்ங்கிற புஸ்தகத்துல முதல் வசனத்திலேயே இந்து தேசம் என்கிற வார்த்தை இருக்கு. கலைமகள் காரியாலயம் 1957 ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் பாகம் 1ல் வெள்ளைக்காரன் நம்மை இந்து என்று அழைத்தான், அவன் கொடுத்த பெயர் நம்மை காப்பாற்றிற்றுன்னு சொல்றார். அப்படியே இருக்கட்டும். விஞ்ஞானத்தின் அடிப்படையில இந்து மதம் சொல்றது எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். ஐன்ஸ்டீன் சொன்னது. மெய்ஞானம் மேலோகத்துக்கு, விஞ்ஞானம் பூலோகத்துக்கு. ஜெகத் வாசித் வாத், எல்லாம் அவன் படைப்பு. ஆண்டவர் கிருபையால கிடைக்கப்பட்ட ஞானத்தால விஞ்ஞானத்து அறிவை கொண்டு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். முக்காவாசிக்கும் மேல கண்டுபிடிப்புகளை கிறிஸ்துவன் கண்டுபிடிச்சான்றது சாஸ்வதமான உண்மை. மார்த்தட்டி காண்பிக்கிறீரோ? இல்ல, கிறிஸ்துவன் சொல்ற சத்தியம் என்னதான்னு தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்கிறேன். கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணும், அவன் கண்டு சொல்ற கடவுள் மட்டும் வேண்டாமா?